ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோவில் நம்ம ஐஆர்எஃப்சி அதாவது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனோட பிஸ்னஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே போல் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் என்ன அண்ட் எந்த வேல்யூவேஷனில் வர்றாங்க அண்ட் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அண்ட் ஐபிஓட டீட்டெயில்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா, அதாவது இன்னைக்கு அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதோட டேட்டா எப்படி இருக்குது அண்ட் அவங்களோட லிஸ்டிங் எயின்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் கடைசியாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்றதையும் நம்ம பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐஆர்எஃப்சி கம்பெனி பற்றி பார்க்கலாம். அதாவது இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த கம்பெனி இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுற ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ்னு பார்க்குறப்போ மெயினாக 3 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று இந்தியன் ரயில்வேஸுக்கு தேவைப்படுற ரோலிங் ஸ்டாக் அசெட்ஸை வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே ரோலிங் ஸ்டாக் அசெட்ஸ்ன்றது ரயில்வேஸுக்கு தேவைப்படுற கோச்சஸ், லோகோமோட்டிவ்ஸ், வேகன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் எல்லாமே சேரும். அண்ட் அதே போல் ரயில்வேஸுக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்ஸை இந்தியன் ரயில்வேஸ்க்கு லீஸில் கொடுப்பாங்க. அண்ட் அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸு கீழே இருக்கிற மற்ற என்டிட்டிஸ்க்கும் இவங்க லெண்டிங் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப்ரேஷன்ஸுக்கு தேவைப்படுற காசு எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட பாரோ பண்ணுவாங்க. அண்ட் அந்த பாரோ பண்ண மணியில் கொஞ்சம் மார்ஜின் வச்சு இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஆப்ரேஷன் பேஸ்டு செக்டார்னு பார்க்குறப்போ இவங்க ஒரு என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லலாம். ஆனால் இவங்களோட இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ பார்க்குறப்போ என்பிஎஃப்சியோட இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கறதுக்கு பதிலாக ரயில்வே இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்களோட என்டையர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் த ரயில்வே இண்டஸ்ட்ரி. ஸோ ரயில்வே இண்டஸ்ட்ரீஸோட மெயினான ஆப்ரேஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அண்ட் ரயில்வேயோட இன்னொரு முக்கியமான ஆப்ரேஷன் பேசஞ்சர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேபிளர் காலமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்ஸை எவ்வளோ கேரி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ எவ்ரி ஃபிஸ்கல் இயரில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2001 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லியன் டன்ஸ் இந்தியன் ரயில்வேஸ் ஃப்ரைட்டை கேரி பண்ணியிருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இந்தியன் ரயில்வேஸ் ஃப்ரைட்டை கேரி பண்ணுறதுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதுலேருந்து ரெவன்யூஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதே போல் அடுத்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸை அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு புரியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அதுலேருந்து வர ரெவன்யூஸும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இங்கே ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேசஞ்சரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் 2020 மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா மார்ச் 2020 கோவிடோட லாக்டவுன் வந்ததுனால அது ரயில்வேஸை இம்பாக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் அதே போல் அடுத்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸோட எண்ணிக்கையும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி ஓவராலாக ஸ்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் அண்ட் பேசஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் அதுக்கு தேவைப்படுற ஃபினான்ஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இந்த ஐஆர்எஃப்சிக்கு அதாவது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் இப்படி இந்தியன் ரயில்வேஸுக்கு தேவைப்படுற ஃபினான்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு கம்பெனி மட்டுமே கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸுக்கு தேவைப்படுற ஓவரால் ஃபினான்ஸில் இவங்க ஒரு பார்ட்டை தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதாவது இந்த டேபிள் காலமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல்லையே ஃபிஸ்கல் 2021 இருக்கும். அதாவது ஃபிஸ்கல் இயர் 2021 இவங்களோட ஓவரால் கேபிட்டல், அதாவது இந்தியன் ரயில்வேஸுக்கு தேவைப்பட்ட ஓவரால் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1610 பில்லியன் ருபீஸ். அதாவது இதை நம்ம க்ரோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.6 lakh crores வரும். ஸோ இதில் ஒரு பார்ட் கிராஸ் பட்ஜெட்ரி சப்போர்ட், அதாவது எவ்ரி இயர் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ஒரு பார்ட் ஆஃப் த பட்ஜெட் இந்தியன் ரயில்வேஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட் தான் இந்த கிராஸ் பட்ஜெட்ரி சப்போர்ட். ஸோ இந்தியன் ரயில்வேஸுக்கு தேவைப்படுற ஓவரால் ஃபினான்ஸில் ஒரு பார்ட் என்னவோ பட்ஜெட்லேருந்து வரும். அண்ட் இன்னொரு பார்ட் இன்டர்னலி ஜென்ரேட்டட் ஃபண்ட்ஸ், அதாவது இந்தியன் ரயில்வேஸ்க்குன்னு ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அவங்களோட ஓவரால் ஃபினான்ஸில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. அண்ட் அதே போல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது பிரைவேட் கம்பெனிஸ் இந்தியன் ரயில்வேஸோட பார்ட்னர் பண்ணுறப்போ அந்த பிரைவேட் கம்பெனிஸும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த ஐஆர்எஃப்சியோட கான்ட்ரிபியூஷனும் வரும் அண்ட் மற்ற சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் வரும்.
ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸுக்கு தேவைப்படுற ஓவரால் ஃபண்டில் என்டையர் ஃபண்ட் ஐஆர்எஃப்சி பண்ண மாட்டாங்க, அதில் ஒரு போர்ஷன் மட்டும்தான் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஃபிஸ்கல் இயர் 2021 படி பார்க்குறப்போ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கிட்டத்தட்ட 580 பில்லியன் ருபீஸாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் 1610 பில்லியன் ருபீஸில் 580 பில்லியன் ருபீஸ்ன்றது கிட்டத்தட்ட 36% கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அண்ட் இங்கே இந்தியன் ரயில்வேஸ்க்கு வர மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபண்டாக இருக்கும். ஆனால் இந்த ஐஆர்எஃப்சி மட்டும்தான் வெளியே பாரோ பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்தியன் ரயில்வேஸ்க்கு வர ஃபண்ட்ஸில் ஐஆர்எஃப்சி கிட்டேருந்து வர ஃபண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி மற்ற சோர்சஸ் கிட்டேருந்து அவங்களோட ஃபண்டை ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து ஐஆர்எஃப்சிக்கு நெகட்டிவாக இருக்கும். அதாவது ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அது வந்து ஐஆர்எஃப்சிக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட ப்ரமோட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனின்றதுனால இதில் 100% ப்ரமோட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அதாவது ப்ரமோட்டர்ஸ் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக்டிங் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஓகே, அடுத்து எங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபினான்ஷியல்ஸில் லாஸ்ட் 3 காலம்ஸ் பாருங்க. அதாவது 2018, 2019 அண்ட் 2020யோட அவங்களோட ரெவன்யூஸ் பார்க்குறப்போ, அதாவது தேர்ட் ரோ பாருங்க, அவங்களோட டோட்டல் ரெவன்யூஸ் வந்து இந்த 3 வருஷத்தில் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. அண்ட் அதே போல் அடுத்த ரோல இருக்கிற அவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லாஸ்ட் 3 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த ரோல இருக்கிறது அவங்களோட இபிஎஸ் இருக்கு, அதாவது எர்னிங் பர் ஷேர் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2020யோட ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட இபிஎஸ் வந்து 3.4 இருந்திருக்கு. ஸோ அந்த இபிஎஸோட டேட்டா வந்து இந்த ஐபிஓவில் அவங்களோட அப்பர் ப்ரைஸ் பேண்டான 26 ருபீஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இவங்களோட ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து அதாவது 26 டிவைடட் பை 3.4 போட்டு பார்த்தீங்கன்னா 7.6 வருது. ஸோ எங்களோட வேல்யூவேஷன் வந்து 7.6 பிஇல வருதுன்றது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அதுவே லாஸ்ட் 6 மந்த்ஸில் அவங்களோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.59 இருக்கு. ஸோ இதே இபிஎஸ்ல அவங்களோட growth வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் இருந்ததுன்னா 1.59 இன்ட்டு 2 3.18 வரும். ஸோ 26 டிவைடட் பை 3.18 கிட்டத்தட்ட 8.17 வருது. ஸோ இவங்களோட லாஸ்ட் 6 மந்த்ஸோட இபிஎஸோட டேட்டா வச்சு பார்க்குறப்பவும் இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ்ன்றது அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த ரோல் இருக்கிறது நெட் அசெட் வேல்யூ பர் ஈக்விட்டி ஷேர். அதாவது இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் 2020ல் 25.5 இருந்திருக்கு. அதாவது நெட் அசெட் வேல்யூன்றது இவங்களோட புக் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட புக் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 25.5 இருக்கு. அண்ட் இந்த ஐபிஓவில் அவங்களோட ப்ரைஸ் பேண்டும் வந்து 25 to 26 இருக்கு. ஸோ இந்த ஐபிஓவில் ஆல்மோஸ்ட் அவங்களோட புக் வேல்யூவில் அவங்க ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படும். ஸோ இப்படி மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்போ இவங்களோட மற்ற ஃபினான்ஷியல் ரேஷியோஸையும் பார்க்கலாம். அதாவது ஃபியூச்சரில் இவங்களோட growth எப்படி இருக்க போகுதுன்றத மற்ற சில ஃபினான்ஷியல் ரேஷியோஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது இவங்களோட அசெட்ஸை குறிக்கிறது. அதாவது அசெட்ஸ்ன்றது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர் ரெண்டல், அதாவது இவங்க லெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஒருவேளை அவங்க லீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதிலிருந்து அவங்களுக்கு வர ரெண்டல் இன்கம். ஸோ இப்படி அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காகவே இன்ட்ரெஸ்ட் இன்கம்னே பார்க்குறப்போ அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் அடுத்து ஹைலைட் பண்ணது பாருங்க, அதாவது காஸ்ட் ஆஃப் பாரோயிங் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது 2018ல் அவங்களோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து 6.82% இருந்தது. அண்ட் அது 2019ல் 7.09% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2020ல் 7.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக இவங்களோட மார்ஜின் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ அதுதான் அடுத்த ரோல காமிச்சிருக்காங்க. அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2018ல் 1.83% இருந்தது. அண்ட் 2019ல் 1.57 குறைஞ்சிருக்கு. அண்ட் 2020ல் 1.38 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கம்மி ஆகுறதுன்றது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் அது அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ, அதாவது இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எல்லாமே வந்து நில்லாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க லெண்ட் பண்ணுறதே வந்து இந்தியன் ரயில்வேஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு நம்ம லெண்ட் பண்ணோம்னா அவங்க கட்டாமல் போகலாம். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கட்டாமல் போகிறதுன்றது நடக்காத ஒன்று. அடுத்து இந்த இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டொமஸ்டிக் ரேட்டிங் ஏஜென்சிஸும் வந்து நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்லுக்கும் நல்ல ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் மட்டும் கம்மியான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் அவுட்லுக்கும் வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்குற ரேட்டிங் வச்சு தான்
இவங்களுக்கு லெண்ட் பண்ணுற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு கொடுக்கலான்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ரேட்டிங் இருந்ததுன்னா இவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே அவங்களுக்கு வந்து மணி வரும். அண்ட் ஒருவேளை நல்ல ரேட்டிங்ஸ் இல்லைன்னா இவங்களுக்கு மணி கொடுக்க நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. ஓகே, அடுத்து இவங்களோட ஆப்ஜெக்டிவ் பார்க்குறப்போ இந்த ஐபிஓவில் ஒரு போர்ஷன் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ, இன்னொரு போர்ஷன் வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல்ன்றது ப்ரமோட்டர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து செல் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே ஃப்ரெஷ் இஷ்யூலேருந்து வர ப்ரொசீட்ஸ் வந்து இவங்களோட ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அடுத்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஐபிஓவில் அவங்களோட ப்ரைஸ் வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அடுத்த பாசிட்டிவ்னு பார்க்குறப்போ இந்த என்பிஎஃப்சிக்கு வந்து எந்த ஒரு நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் இல்லாதது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அதே போல் இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீமாக இருக்காங்க, அதுவும் இவங்களோட பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்து இவங்களோட நெகட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ன்றது கண்டினியூஸாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் அதே போல் இவங்களோட எர்னிங் பர் ஷேரும் வந்து கண்டினியூஸாக கம்மியாயிட்டே இருக்குது, அதுவும் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் அதே போல் ஃபியூச்சரில் வந்து மோஸ்ட்லி இந்தியன் ரயில்வேஸை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ரைவேட்டைசேஷன் உள்ளே வந்தாங்கன்னா இந்த கம்பெனியோட, அதாவது ஐஆர்எஃப்சியோட ஃபண்டிங் வந்து இந்தியன் ரயில்வேஸ் கம்மியாகும். ஸோ அப்படி ஐஆர்எஃப்சியோட ஃபண்டிங் கம்மியாச்சுன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் ஆகும். ஓகே, அடுத்து இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது ஜனவரி 18 ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இந்த வெட்னஸ்டே வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees பர் ஈக்விட்டி ஷேராக இருக்குது. அண்ட் அவங்களோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 25 rupeesலேருந்து 26 rupeesல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா 26 rupees, அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் அப்ளை பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட மார்க்கெட் லாட் வந்து 575 ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஒரு லாட் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ மினிமம் 575 ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் அப்படி மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட 14,950 rupees தேவைப்படும். அண்ட் இது போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் வந்து கிட்டத்தட்ட 4,633 crores இருக்குது. அண்ட் இதில் ஒரு போர்ஷன் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் இன்னொரு போர்ஷன் வந்து ஆஃபர் ஃபார் சேல். அண்ட் இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஜனவரி 29th. அண்ட் இந்த ஐபிஓவில் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% அலோகேஷன் இருக்குது. அண்ட் அதே போல் எம்ப்ளாய்க்கும் கொஞ்சம் அலோகேஷன் இருக்குது. ஓகே, அடுத்து இன்னைக்கு ஆல்ரெடி இதோட ஐபிஓ ஓப்பன் ஆனதுனால இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு ஓவராலாக 0.31 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆகலன்னு ஷாக் ஆகாதீங்க, ஏன்னா இதோட இஷ்யூ சைஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசு, அதாவது கிட்டத்தட்ட 4,633 crores இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ சைஸாக இருக்கிறதுனால இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓவராக சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்காது. ஓகே, அடுத்து லிஸ்டிங் கெயின்ஸ்னு பார்க்குறப்போ, அதாவது வெளியே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறப்போ 5%லேருந்து 7% லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து வெளியே கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் அண்ட் ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறப்போ ஏன் டிமாண்ட் அதிகமாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னது போல தான் இதோட இஷ்யூ சைஸ் வந்து ரொம்பவே பெருசு, கிட்டத்தட்ட 4,633 crores இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்குன்றப்போ கிரே மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதே போல் இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தும் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் அதே போல் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நான் மோஸ்ட்லி வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை, அதாவது ஒரு 5 to 7% கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது வந்து லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகலாம், இல்லை கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி 5 to 7% லிஸ்டிங் கெயின்காக இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுன்றது நான் அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் ஒருவேளை லாஸ்ட் டே அன்னைக்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பேன். ஆனால் மோஸ்ட்லி 95% நான் அப்ளை பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன்ஸை ஆனில் வச்சுக்கோங்க. அண்ட் பொதுவாக ஐபிஓஸில் உங்களோட ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஐபிஓஸில் நிறைய அப்ளிகேஷன்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படி புதுசாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக அப்ஸ்டாக்ஸில் ஓப்பன் பண்ணலாம். அதாவது அப்ஸ்டாக்ஸில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜுமே இல்லை. அண்ட் அதுவே ஜீரோதால ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 200 to 300 rupees நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி ஜீரோதா அண்ட் அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜெரோதா அண்ட் அப்ஸ்டாக்ஸோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஐபிஓ பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியலனா நம்ம சேனலில் இருக்கிற ஐபிஓ பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.